ஹே ஃபாக்ஸ், இன்றைக்கி வானத்தில் மேகங்கள் இருக்கு இல்லையா, மேகங்களுடைய உருவங்கள் ஃபார்மேஷன். மேகத்துக்கு உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி மேகத்துக்கு கண்டிப்பாக கன்ஃபார்மாக உருவம் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அப்பப்போ அதில் வந்து சில உருவங்கள் மாதிரி தெரியும். அது ஒரு ஃபார்ம் ஆகும்போது அது ஒரு உருவமாக நம்ம தெரியும். அந்த மாதிரி இன்றைக்கி சில உருவங்கள் பார்த்தேன். அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே லைட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அது என்னென்ன உருவங்கள்னு பார்த்தா, மதியம் ஒரு ஹார்டின் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஹார்டின் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா நிறையா கண்ணு மாதிரி உருவங்கள் வந்து மேகத்தால் ஃபார்ம் ஆகிருந்தது, அதுவும் பார்த்தேன். இந்த மாதிரி சில டைமில் மேகங்கள் பார்க்கும்போது வேறு உருவங்கள் தெரியும். நேற்று 2 ஹார்டின் அதாவது 2 ஹார்டின் வந்து இப்படி இந்த கல்யாண பத்திரிக்கைலாம் போட்டிருப்பாங்களே, அப்படி 2 ஹார்டின் அந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அது வீடியோ எடுக்கல, நான் சும்மா பார்த்தேன். அண்டு இன்றைக்கி வந்து ஹார்டின்ஸ் பார்த்தேன். இது ஏதாவது ரிலேட் பண்ணுமே, எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்? மதியம் ஒரு 11:30-12 மணி அதுக்கு மேலே அந்த வாக்கில் கொஞ்சம் வெளியில் பர்ச்சேஸ்க்கு போயிருந்தேன். அப்போது இந்த மேட்டுப்பாளையம் ரோடு, அந்த ரோட்டில் வந்துட்டுருக்கும்போது ஒரு மேக கூட்டத்தை பார்த்தேன். மேக கூட்டம் அப்படியே பொறுமையாக நான் வந்து போயிட்டே இருந்துச்சு. பட் அந்த மேகத்தில் தனியாக ஒரு மேகம் தெரிஞ்சுது. அதுதான் இந்த மேகம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த கீழே இருந்து ஒரு லைன் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த லைன் என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஜெட் விமானம் ட்ரைனிங் போகிறது, அதெல்லாம் சின்ன பசங்கள்லாம் வந்து ராக்கெட் போன இந்த புகை அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த சின்ன வயசில் அப்படி நினச்சிட்ருப்போம், ராக்கெட் போகும்போது அந்த புகை இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது அந்த ஜெட்டு போகும்போது அந்த மேகத்தை சின்ன மேகமாக இருக்கிறத அதை அப்படியே கிழிச்சிட்டு போகும்போது அந்த இடம் கொஞ்சம் டார்க்கராக தெரியும். அதுதான் அந்த கோடு, அந்த லைன். ஸோ அந்த கோடு அப்படியே பார்த்தா அதுக்கு மேலே ஒரு ஹார்டின் அட்டாச் ஆகி, என்னடா இது, இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த ஃபாரின்லலாம் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு இந்த வித்தைகள்லாம் பண்ணுவானுங்க, ஸ்டண்ட், சின்ன ஃப்ளைட்டெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் பண்ணுவானுங்க. ஆக்சுவலாக இந்த மேகம் பாருங்களேன், இந்த ஹார்டின் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக இருந்தது. அப்படியே கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சி இப்போது அந்த ஹார்டின் இல்லை, இருக்கிற இடமே தெரியாமல் அப்படியே ஃபுல்லாக கலைஞ்சி போயிட்டே இருக்கு பாருங்கள். அதுவும் இல்லாமல் மேகங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் ஃபார்ம் ஆகிறதில்ல. ஒரு நேர்கோட்டில் ஃபார்ம் ஆகிறதில்ல அப்படின்னா, இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த லைனுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் மேகம், அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது, வெற்றிடமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதாவது அந்த மேகம்லாம் அந்த ஒரு லைனில் தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது கிடையாது. அந்த மேகத்துக்கு வந்து கீழே லெவலில் ஒரு மேகம் இருக்குது, அதுக்கு மேலே பல கிலோமீட்டர் தூரத்துலலாம் மேகம் இருக்கும் போல இருக்குது. அதுக்கு மேலே நிறைய மேகங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு செட் ஆஃப் மேகம் ஃபஸ்ட் லேயரில் இருக்கிறதெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தன் பேராஷூட்டில் பறக்கிற மாதிரி ஒரு சின்ன இமேஜ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதை மறுபடியும் வேணால் எடுத்து போட்டு பார்க்குறேன். அண்டு இப்போ அந்த ஹார்டினே காணும் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மேலே அந்த லைன் மட்டும் இருக்குது, அந்த ஹார்டினை காணும், சுத்தமாக வரைஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேகம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நவுந்துக்கிட்டே இருக்குது. இந்த மேகம்லாம் வந்து கீழ் லெவலில் இருக்கிறதாட்டிருக்கு, லோயர் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு செட் ஆஃப் மேகம். இது நார்மலாக எல்லா பஸ்ஸு இதெல்லாம் போய்ட்டுருக்கா, ஸ்பீடாக கூட வைக்கல, அப்படியே நார்மலாக மேகங்கள் மூவ் ஆகிறது தான். அதே எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ அந்தளவுக்கு காற்றடிக்குது. அப்புறம் பாருங்கள், அந்த மேகத்துக்கு ஃபாலோ பண்ணியே 2 பேர் பேராஷூட்டில் பறக்கிற மாதிரி 2 வளைவு தெரியும் பாருங்கள். அது கிட்டத்தட்ட சொல்லணும்னா கண்ணோடைய பூர்வம் மாதிரியும் அங்கேயே தெரியுதா. அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் நிறைய கண் பூர்வம் இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ், அதாவது உருவங்கள், இமேஜஸை வந்து பார்த்தேன். இப்போ இது கூட நல்ல ஒரு அழகாக, இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு இதயத்துடைய இந்த ஹார்டின், இதயம்னா லப்பு டப்பு துடிக்கிற இதயம் இல்லை,
ஹார்ட்டின் ஷேப்பு இந்த வரைவாங்க இல்லையா அந்த இதை, அது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கும். அப்புறம் அப்படியே அந்த மேகம்லாம் பாருங்கள் சீக்கிரமாக அப்படியே காற்று அந்த அளவுக்கு அடிக்குதான்னு தெரியல. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டு வேகமாக நவுந்துக்கிட்டே போகுது. ஆனால் அதுக்கு மேலே லேயரில் இருக்கிற மேகம் வந்து அது எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மேலே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கிற மேகம் எல்லாம் டார்க்கராக ஒயிட் கலரில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி தெரியுதா. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் லைட்டாக ரொம்ப டல் கலர்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து லைட் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் வந்து தான் பஞ்சு மாதிரி, அந்த பஞ்சு பிரித்து போட்டால் எப்படி பறக்குமோ அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மேகம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருக்குது. நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துலலாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேகம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பஞ்ச் ஆஃப் லேயர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு அடுத்தடுத்து நகர்ந்துக்கிட்டு போகும்போது தனித்தனியாக கரைஞ்சிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இந்த மேகத்தோடைய ஃபார்மேஷன் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் கிளஸ்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனித்தனியாக ஆகிடுச்சு. இதோடைய ஃபார்ம் வந்து டிஃபார்ம் ஆகிடுச்சு இப்போது. அண்ட் இது கொஞ்சம் நல்லா வேகமாக மூவ் ஆகிட்டே இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், இது க்ளோஸ்அப்பில் அந்த மேகம் நகர்றது இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா. ஏன்னா க்ளோஸ்அப்பில் வைக்கும் போது அந்த மேகம் மட்டும்தான் தெரியும், அது நகர்ற மூமெண்ட் தெரியாது. அப்புறம் இது வந்து ஈவினிங் அப்படி பார்த்தேன் இல்லையா, அந்த கண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கண்ணு பார்த்துங்க. அந்த மேலே ரொம்ப டார்க் லேயராக தெரியுது இல்லையா. இந்த டார்க் லேயர்ஸ் வந்து ஒரு புருவம் மாதிரி பார்க்குறது, அதுக்கு கீழே இப்படி பார்க்கணுமா, இது வந்து ஒரு கண்ணு மாதிரியும் இருந்தது. அந்த கண்ணு அதுக்கு நடுவில் டார்க்கான ஒயிட் கருவிழி மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலாக எனக்கு நேராகவே கொஞ்சம் க்ளோஸராக தான் இருக்குது போல இருக்குது இந்த மேகம்லாம். அதனால தான் ஃபுல் வியூ எடுக்க முடியல. நாங்கள் பாருங்கள் கட்டுறேன்னா ஓகே. இது வந்து முதல் கண். இன்றைக்கி மொத்தம் எத்தனை கண் பார்த்தேன்னா ஒரு 6 கண் பார்த்தேன். ஒரு 4-5 கண் வந்து கண்ணோடைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்து யாரும் கண்ணு போட்டுறாதீங்க. மொத்தம் பெரிய புருவ மாதிரி இருக்கு. கடைசியில் ஒரு கண்ணு 2-3 கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சது இன்றைக்கி. பார்க்கும் இடம்லாம் கண். இதை பாருங்கள், ஆக்சுவலாக நெற்றிக் கண் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து நெற்றிக் கண் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? மேலே வந்து அந்த இமை முடி இருக்கிற மாதிரியும். இப்போ இந்த பக்கமாக திருப்பிட்டேன்னா, ஆக்சுவலாக ரைட் சைடாக திருப்பி இருக்க வேண்டியது லெஃப்ட் சைடாக திருப்பிட்டேங்க. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் நெற்றிக்கண் மாதிரி ஷேப்பில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே. பட் வந்து இது கண் மாதிரி தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்துச்சு. அண்டு மேகத்தோட இது பாருங்களேன், எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அது மேகமா ஒளியா என்னன்னு தெரியல. அப்புறம் இது அந்த நெற்றிக்கண்ணுக்கு பக்கத்தில் இந்த கண்ணோடைய ஃபார்மேஷனாக இருந்துச்சு. இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ஃபுல்லாக நடுவில் ஒரு இந்த பியூப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கருவிழி, அந்த மாதிரி கேப் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் இருந்தது. பட் நடுவில் கருவிழிங்கிறது ஒரு கேப்பாக இருந்தது கொஞ்சம், மேகங்கள் இல்லாமல். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது 2வது கண், இது 3வது கண். அண்டு
அதுக்கு கீழே ஒன்று காமிச்சேனா? ஓகே, இதுதான். 1 2 3, இது 3வது கண். அடுத்தது ஒன்று காமிக்கிறாருங்க. இது பாருங்கள், இந்த பிளாக் கலர் இது வந்து ஒரு கண் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக ஆகிட்டே இருக்குது. அதாவது அந்த மேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீஃபார்ம் ஆகிற டைம், அந்த டைமில் எடுத்துட்டேன். இதே மாதிரி நிறையா பார்த்தேன் இன்றைக்கி, நிறையா பார்த்தேன். ஒரு 7-8 கண் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 7-8 ஆமாம் இருக்கும், அதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து இன்னொரு கண், அந்த ஃபார்மேஷனும் பார்த்தேன். இது தான் முன்னாடி காட்டினது 3வது கண். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய கண், பெருசாக இருந்தது, பெரிய ஃபார்மேஷன். இப்படி இருக்கா, 3 புருவம் மாதிரி இருக்கா. அதாவது இந்த ஐப்ரோ புருவம் இல்லை, அந்த கண் இமையில் முடி இருக்கும் இல்லையா, அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணுடைய ஓரம், ரைட் கண்ணுனா ரைட் சைடு ஓரமாக இருக்கும் இல்லையா, அந்த எண்டு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒளி கட்டுரைகளாக இருக்குது. அது வந்து மேகம் கிடையாது, அது ஒளி கட்டுரைகள். ஸோ இது வந்து இதுவும் வந்து ஒரு கண் அப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கி நிறைய கண் பார்த்தேன், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி. அதுக்கு அடுத்தது இன்னொரு கண் எங்கன்னா, இது 4வது கண். இது 4வது கண்ணா? இது 5வது கண். பிளாக் கலரில் ஒன்று இருந்துச்சுல, இது 5வது கண். அடுத்தது இன்னொரு கண் எங்கேயோ பார்த்தனே, அது வீடியோ எடுத்தனான்னு தெரியல, இருங்க பார்ப்போம். வீடியோ இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, இது ஒன்று, இது ஒரு கண். இந்த கண்ணும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹாலோவான ஒரு கண், ரிங்கு மட்டும், அந்த கண்ணுடைய அவுட்லைன் மட்டும் இருந்த மாதிரி ஒரு கண் அது. ஆமாம், இவ்வளோ தான் வீடியோ. ஓகே ஃபாக்ஸ், பாய்.